உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஊரில் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருப்பவர்கள் யார் என்றால் அது கடகராசிக்காரர்கள் என்றால் மிகையாகாது. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நல்லதுன்னு ஏதாவது ஒன்று நடக்கணும் சார், ஆனால் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை சார், புகையில என் வாழ்க்கையே வீணாயிடுச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த சனி, அஷ்டம சனி என் வாழ்க்கையே டார்ச்சர் பண்ணிருச்சு அப்படின்னா அது யாருன்னா அது நீங்கள் தான். இப்போது அதெல்லாம் அதோட ஒரு கதை. மார்ச் மாதமே முடிஞ்சு போச்சு சனி பயிற்சிலாம். இப்போ வி ஆர் இந்த நெக்ஸ்ட் ஜோன். என்ன ஜோன்? இப்போது நம்ம என்ன ஜோனில் இருக்கோம்னா குரு பகவான் உச்சம்ங்கிற ஜோனில் இருக்கோம். உச்சம் பெற்ற குரு பகவானை அப்படியே பாடியிலே வச்சுருக்கோம். என்னது, கடகராசி உடம்புலே உட்காந்துருக்கார் குரு. உச்சம் பெற்ற குரு 5, 7, 9 பார்க்குறார். நண்பர்களே, நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி கொடுத்தால் எவ தடுப்பார்? ராகு நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். ஏன்னா இந்த உலகம் உருவானதே அறிவால் தான். இந்த உலகத்தை அறிவானவர்கள் படைக்கிறார்கள், மற்றவர்கள் நடக்கிறார்கள், அவ்வளோதான். அந்த அறிவானவர்கள் யாருன்னா அந்த குரு தான். இந்த குரு உடம்பில் இருக்கும் பொழுது புத்திசாலித்தனமான கிரியேஷன்ஸை நீங்கள் பண்ணுவீங்க. த சிஸ்டம் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் சிஸ்டம்? நீங்கள் ஒருத்தர் சொன்னால் செய்கிறது பேர் சிஸ்டம் கிடையாது, அது பேர் டிசிப்ளின். ஒரு விஷயத்தை உருவாக்குறது பேர் தான் சிஸ்டம். அதை உருவாக்குற வேலையை நீங்கள் செய்வீங்க. கடகராசிக்காரர்கள் பாருங்கள், இன்னோவேஷன்ஸ் புதுசாக கண்டுபிடிப்பீங்க. சூப்பராக இருக்குது சார், நல்ல பொம்மை சார், இந்த பொம்மை விற்காமே இருந்தது சார், அந்த மீன் வாயில் ஒரு டியூப் விட்டு அந்த மீன்லேருந்து வாயிலேருந்து ஒரு தண்ணி வர வச்சுங்க பாருங்கள் சார், அப்புறமா அந்த ப்ராடக்ட் நல்லா ஜெயிச்சிருச்சு சார். சின்ன இன்னோவேஷனு, ஆனால் அது அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. நண்பர்களே, நான் சொல்லும்போது உங்களுக்கு கிண்டலாக இருக்கும். பெரிய 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 விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன அட்ராக்ஷனில் தான் சேல் ஆகிருக்கு. அதுதான் விஷயம். ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு தொப்பி வைக்கலைன்னா அந்த பர்த்டே பார்ட்டி நல்லா இருக்காது. ஆனால் அந்த தொப்பி ஒன்றுமே இல்லாத விஷயம், ஆனால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. வேல்யூ அடிஷனுங்கிறது அதுதான். அப்போது 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 5 கூடையவன் 12. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரே செலவு தான். 5 நாள் யோகம். யோகாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 1 லட்ச ரூபாய் கம்மி, 2 லட்ச ரூபாய் எடுத்துக்கோங்க. நேராக போங்க, பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுங்கள். வித்ட்ரா பண்ணி 100 ரூபா நோட்டாக வாங்கிக்கிங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமா போய் ஒவ்வொரு ஊர் ஃபங்க்ஷனாக மொய் வைக்கிற ஃபங்க்ஷன். அண்ணே எங்கே இருக்கீங்க? குத்தாலத்தில் போயிட்டு நேராக திருநெல்வேலி போயிட்டு அப்படியே வந்தவாசி போயிட்டு அண்ணே கடையை திறந்து எத்தனை நாள் ஆகுது, அதை தான்டா பார்க்க முடியல, ட்ராவலிங்லேயே வச்சுருக்கானுங்கடா. நண்பர்களே, என் நிலைமை அப்படி தான். மாதத்தில் 10 நாள் தான். 10 நாள் எந்த உலக நாடுகள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு அப்படி கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் வரும்போது பிஸியாகவே இருப்பீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பிஸியாக இல்லாமல் வீட்டில் இருந்தால் கூட வேலை பார்க்கலாம். ஸோ பிஸியாகவே இருப்பீங்க. அதுதான் உங்கள் நேர விரையும். அதை நீங்கள் சரியாக திட்டமிட்டுக்கோங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊர்லேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். இல்லைன்னா அந்த ஊருக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். கூகுள் மீட்டில் கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்கள். வாழ்க்கை வேகமாக போயிட்டுருக்கு நண்பர்களே. வாட்ஸ்அப்பில் லவ்வே பண்ணுறான். ஸோ அப்போது 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம். இதுதான் சூப்பர் பிருந்தா. 4-11 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறாரு. இதை விட நல்ல நேரம்னு ஒன்று இருக்கான்னா கிடையாது. ஏன்னா இந்த ஆள் தான் பாதகாதிபதி. இந்த ஆள் என்ன பண்ணால் சும்மா இருக்கிற ஒய்ஃபை ஏதாவது ஒன்று டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தான். இனிமேல் ஒய்ஃபுனால் இம்சை கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது, வீடு மாடு மனையால் டென்ஷன் கிடையாது. இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூப்பராக இருப்பீங்க. கடகராசிக்காரர்கள் வேறு எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்கிற ஒரே விஷயம் அது உணவுப் பொருள். தேவையானது சாப்பிடுங்க, தெரிஞ்சதை சாப்பிடுங்க. சைனீஸ் ஃபுட்டு கொடுத்தாங்கிறதுக்காக எதையாவது தின்றாதீங்க. 2ஆம் இடத்துல கேது, செரிமான குறைவு ஏற்படும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? மகா கணபதி. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்.
இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும், அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள், எப்படி நம்ம குடும்பங்களில் இத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு மேலே மிதிப்பார். நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டிப்பயில பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனர் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயித்தார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கோ, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க. அப்போது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு எனும் பார்வையில் அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன, தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன, அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள், கவுண்டர் மெஷர்ஸை டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது, அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது, ஆகஸ்ட்டா, செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாயை பிறக்க போகிறா, எல்லாருமே சாக போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள், 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார், இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன, 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க, விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன,
சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசுனீங்க இங்கே தான் இருப்பான். இங்கே பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளவு நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. சரிங்க? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே? யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.